தென்னகத்து தேன் தமிழே திகட்டாத முத்தமிழே, முக்கணிகள் சாறெடுத்து முப்பொழுதும் இனித்திடும் அன்னத்தமிழே, தங்கத்தமிழே, கன்னித்தமிழே, உன்னை வணங்குகிறேன். இலக்கிய சுரங்கம் என்ற ஒரு நுழைவாயில் இன்று நுழையப் போகிறோம். இந்த இலக்கியம் என்றாலே ஒரு சுரங்கமாக, எப்படி சுரங்கம், சொர்க்கத்தில் நுழைந்தால் எப்படி இருக்கும்? சொர்க்கம் நம் பார்த்ததில்லை. அந்த சொர்க்கத்தையே இந்த நம்முடைய இலக்கிய சுரங்கம் கொடுக்கிறது என்றால் மிகையாகாது. அதுபோல இன்றைய இலக்கிய சுரங்கத்தில் இன்று நாம் மனதை அடக்குவது எப்படி என்ற ஒரு சிறிய கதையின் மூலம் விளக்கம் கொடுக்க முன்மொழிகின்றேன். அப்போ அந்த மனம் என்பது ஒரு குரங்கு போல என்று நம் முன்னோர்கள் கூறுவது உண்டு. அந்த மனதை அடக்க முடியுமா? மனதை அடக்குவது எப்படி மனதை அடக்கலாம்? இங்கும் அங்குமாக தாவிக் கொண்டிருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி அதை அடக்குவது எப்படி என்பதற்கு ஒரு சிறிய கதையின் மூலமாக விளக்கம் தருகப்படுகிறது. ஒரு நாள் ஒருவன், நான் மனதை அடக்குகிறேன் என்று ஒரு காட்டிற்கு சென்று ஒரு அடர்ந்த மரம், பெரிய மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டு மனதை அடக்குகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு செல்கிறான். சரி, எப்படி மனதை அடக்குவது, எப்படி தாழ்பால் போடுவது என்பது என்னால் முடியும் என்று அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்கின்றான். அமைதியான சூழல், அழகான ஒரு குயில்கள் கூவும் சத்தம், பறவைகளின் ஆரவாரம், வண்டுகளின் ரீங்காரம், மென்மையான காற்று தீண்டிவிட்டு செல்கின்ற இடம், மனதை வருடுகின்ற இடம், இதுபோல ஒரு தனிமையில் அனுபவிக்கின்ற சுகமே தனி. இவன் என்ன செய்கின்றான்? மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து விட்டான். பிறகு தியானம் செய்கின்றான். எவ்விதமான இடர்பாடுகள் இல்லாமல் தன் மனதை அடக்க வேண்டும், எவ்விதமான ஆசைகளுக்கு இணங்காமல் தன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுகின்றான். அந்த நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு பெண்மணி அந்த வழியாக செல்வது போல ஒரு காட்சியை பார்க்கின்றான். மனதால் பார்க்கின்றான். அது எப்படி சாத்தியம் என்றால், அவளுடைய கால் கொலுசானது சத்தம் கேட்கின்றது, சலங்கை ஒளி. அச்சோ, நான் இதெல்லாம் மனது அலைப்பாயுது அப்படின்னு என்ன பண்ணான்னா, காது ரெண்டும் பஞ்சை வச்சு அடைச்சிட்டான். ஏன்னா சத்தம் கேட்குது இல்லையா, அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியுடைய சலங்கை ஒளி காதில் விழுகின்றது, மனது அலைப்பாய்கின்றது என்று நாட்டியம் ஆட செல்கின்ற அந்த பெண்மணியுடைய சலங்கை ஒளி கேட்கின்றது. சரி, பரவாயில்லை என்று காதில் பஞ்சை அடித்து கொண்டு தியானம் செய்கின்றான். அந்த பெண்மணி கடந்து விட்டாள். மறுநாள் அதே நேரம், அதே 8 மணி அளவில் மல்லிப்பூ வாசனை வருது.
அதே பெண்மணி அந்த வழியாக செல்கின்றாள். அவன் இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் தியானம் செய்கின்ற இடத்தை கடந்து செல்கின்றாள். நடனம் ஆடும் ஒரு பெண்மணி, ஐயோ மல்லிகைப்பூ வாசனை வருகின்றது, மனது அலைப்பாய்கின்றது, என்ன செய்வது என்று மூக்கையும் அடித்து கொண்டான். சரி, அந்த பெண்மணி கடந்து விட்டாள். மறுநாள் 2 நாள் முடிந்தது. 3வது நாள் அதே நேரம் அதே பெண்மணி வரல. ஆனால் அவன் மனசு நினச்சதான், ஓ அந்த பெண்ணு இப்போ நடந்து போவாள்ல அப்படின்ட்டு. அப்போ அந்த மனசை எப்படி தாழ்பால் போட்டு அடக்குவது, எதை மூடுவது என்று நம் முன்னோர்கள் கூறிய கதை இது. அப்போ அந்த கதையிலிருந்து நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், மனது என்பது அடக்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியும், அவ்வளோதான். மனம் என்பது ஒரு குரங்கு போலன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மனம் அங்கும் இங்குமாக தாவக்கூடிய அந்த மனதை நாம் கட்டுப்படுத்த தான் முடியும். அப்போ அதன் மூலம் மனதை நம்ம கட்டுப்படுத்தி அதை ஆண்டோம் என்றால் இனிமையான ஒரு வாழ்க்கை நலம் பெறும் என்று இந்த இலக்கிய சுரங்கத்தின் மூலமாக விளக்கம் தருகிறோம். மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.